ஹலோ நண்பர்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சாஃப்டான வழுவழுன்னு வாழைப்பழ அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க 2 பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய அல்வாவுடைய கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்சியில் நல்லா கூழ் போல் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மழன்னு முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கேரமல் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அது கேரமலைஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரும். இதுதான் நம்ம அல்வாவுக்கு கலருக்கு. வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சமயத்தில் ஒரு 3/4 கப் தண்ணியை நல்லா பார்த்து பக்குவமாக ஆட் பண்ணுங்கள். மேலே தெரிச்சிச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கும். கேரமல்டு சர்க்கரை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை இதில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். இது கூட நீங்கள் வேறு என்ன நட்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நெய்யில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச வாழைப்பழம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த வாழைப்பழத்துடைய ஸ்மெல் எல்லாமே ரா ஸ்மெல்லாம் போயிடும். அப்போ தான் நம்ம இந்த வாழைப்பழத்தில் தான் இந்த அல்வா பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியவே தெரியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வாழைப்பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச சுகர் சிரப் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நம்மளுடைய சுகர் சிரப்பும் வாழைப்பழம் மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் தண்ணியாக இருக்குது. இது நல்லா நம்ம வேக வைக்கும் போது கட்டிப்பட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான ஸ்டெப். நம்ம கைவிட்டு எடைய போனோம் அப்படின்னா அடி பிடிச்சிக்கும். அப்போ டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டு பரண்டு வருது. நெய் கூட கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இதில் சேர்த்துக்கணும். நெய் நம்ம ஃபஸ்ட்டு விட்ட 1/4 கப்பு தான். அதுக்கப்புறம் நம்ம எந்த நெய்யுமே விடலை. அதுவே இதுக்கு போதுமானது. அதிகமான நெய் எதுவுமே தேவைப்படாது. இப்போ பாருங்கள், நம்ம விட்ட அத்தனை நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் சரியான பக்குவம். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு டப்பாவில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டப்பா தான் யூஸ் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. உங்கள்கிட்ட ட்ரே இருந்துச்சுன்னா, பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இல்லைன்றதுக்காக நான் ஒரு கேக் ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் தான் ஊற்றிக்கிறேன். இல்லை உங்களுக்கு சுட சுட சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஒரு வாழை இலையில் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. பட் நான் இன்றைக்கி ஆற விட்டு தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அல்வா எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். அப்படியே ஒரு நைஃப் வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா வழுவழுன்னு வாழைப்பழ அல்வா தயாராகிடும். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.